விட்டு தப்பிச்சிட்டாங்க. மொத்த சங்கிராம்பூர் கிராமமே ராஜாவோட தர்பார்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. மகாராஜா, மொத்த சங்கிராம்பூரும் தாரா, சித்தாரா அப்புறம் காந்தாராவை பார்த்து பயப்படுறாங்க. சங்கிராம்பூர் ஜனங்களை பற்றின கவலை எனக்கும் தான் இருக்கு. அவங்க 3 பேரும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. அதனால மகாராஜா, என்னோட ஆலோசனை என்னன்னா, அவங்க 3 பேரையும் நம்ம இந்த கிராமத்தை விட்டு விரட்டியே ஆகணும். மந்திரி, நீங்க சுயநினைவோடு இருக்கீங்களா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க 3 பேரும் தான் நம்ம கிராமத்தோட பலம், வீரம், சக்தி. அவங்க இந்த கிராமத்தில் இருக்கிறதால தான் மற்ற கிராமத்து ஆளுங்க நம்மக்கிட்ட யுத்தம் பண்ணாமல் இருக்காங்க. ராஜாவுக்கும் மக்களுக்கும் இடையே ஆழமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அப்பதான் ராஜாவோட சேனாதிபதி அங்க ஓடி வந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, மகாராஜா, நம்ம கிராமத்துல தூம்பூரோட ராஜாவும் அவங்களோட சேனைகளும் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. எதை நினைச்சு நான் பயந்தனோ அதுதான் நடக்குது. மொத்த ராஜ்யத்திலையும் அபாய ஒளியை எழுப்புங்க. அப்புறம் விவசாயிங்க எல்லாரும் சங்கிராம்பூர்ல எவ்வளோ பலசாலிங்க இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் தாக்குறதுக்கான ஆயுதங்களை எடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே மகாராஜா, நாங்க அவங்கள தாக்குறதுக்கு தயாரா இருக்கோம். நான் சங்கிராம்பூருக்குள்ள எந்த ஒரு ராஜாவையும் உள்ள வர விட மாட்டேன். எல்லாரையும் மண்ணோட மண்ணாக்கிடலாம். சரியா சொன்னேன். நாங்க சங்கிராம்பூரை பாதுகாக்கிறதுக்கு எப்பவும் தயாரா இருக்கோம். தூம்பூரோட ராஜா யுத்த பூமிக்கு வந்துட்டாரு. அப்புறம் அங்க இருந்துகிட்டு அறிவிச்சாரு, சங்கிராம்பூர்ல ஒரு சுத்தமான வீரன் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி இருப்பான்? அந்த 2 கிழவிங்க தான் இப்போ இங்கே இல்லையே. எல்லா தடவையும் அவங்கள காமிச்சு பயமுறுத்தி தான் நம்மளை மிரட்டுறாங்க. ஆனால் இப்போ மொத்த சங்கிராம்பூரம் நம்மளோடது. தூம்பூரோட ராஜா சங்கிராம்பூர் கிராமத்தை ஆக்கிரமிக்க நினைச்சாரு. அப்ப யுத்த பூமிக்கு காந்தாரா வந்துட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு தூம்பூரோட ராஜா என்ன சொன்னாருன்னா, இப்போ இது யாரு? ரதத்தை அந்த கிழவி கிட்ட கொண்டு போ. தூம்பூரோட ராஜா ரதத்தால காந்தாராவை தாக்க சொல்லி உத்தரவிட்டாரு. அந்த ரதம் காந்தாரா கிட்ட நெருங்கினதும் காந்தாரா அங்கிருந்து ஒரு குதி குதிச்சாங்க. ரதம் போய் நேரா ஒரு கல்லுல மோதிடுச்சு. குழந்தையே, நீ இப்போ சின்னவன். பெரியவனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து என்கிட்ட சண்டை போடு. காந்தாரா ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு. ஏன்னா தூம்பூர் ராஜா கிட்ட இப்படிங்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுடைய மொத்த படையும் காந்தாராவை தடுக்க முடியல. ஓடுங்க, இது ஒரு பேய். இது ஒன்றும் சாதாரண பொம்பளை கிடையாது. இந்த கிழவி என்னோட உயிரையே எடுத்துரும் போல இருக்கே. தூம்பூரோட ராஜா பின்னாடி திரும்பி பார்த்தபோது அவர் கூட வந்த படைகள் எல்லாம் ஓடிட்டாங்க. அப்பதான் காந்தாரா தூம்பூர் ராஜா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு தாரா அப்புறம் சித்தாராவை பத்தின விஷயங்களை யார் சொன்னது? அதுவும் இல்லாம இந்த விஷயம் தூம்பூருக்கு எப்படி வந்து சேர்ந்தது? தூம்பூரோட ராஜா காந்தாராவுக்கு பயந்து போய் எல்லா உண்மைகளையும் உளறிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட தாராவும் சித்தாராவும் வந்தாங்க. அவங்க தூம்பூர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் அவங்க மொத்த தூம்பூர்லயும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, அங்க போய் அவங்க 2 பேர்கிட்டயும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னதா சொல்லிடாத. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இங்க பாருங்கம்மா, எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஏன்னா தூம்பூர்ல அவங்களோட அட்டகாசம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் சங்கிராம்பூர்ல வந்து தாக்குறதுக்கு வந்தேன். அப்போதான் எங்களோட வாழ்க்கையும் நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். காந்தாராவுக்கு இப்போ தாரா சித்தாராவை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. தாராவும் சித்தாராவும் ஜெயில இருந்து தப்பிச்சு தூம்பூர்ல இருக்காங்க. அப்புறம் அங்க தன்னோட வாழ்க்கைய ரொம்ப நல்லபடியா நடத்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி, அட சமையல்காரரே, இன்னைக்கு என்ன உணவு சமைச்சிருக்க? ரொம்ப நாளா சுவையான சமையலையே நீ சமைக்கிறது கிடையாது. உனக்கு எங்களை பத்தி தெரியாதா? எங்க வயசை வச்சு எடை போடாத. அப்புறம் இந்த தூம்பூரியை நாங்க ஒரு வழி பண்ணிடுவோம். நான் உங்களுக்காக இன்னைக்கு பிரியாணி பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயக்காரர் அவங்களுக்கு சாப்பாடை பரிமாறினாரு. ஆனா ஒரு வாய் பிரியாணி எடுத்து சாப்பிட்டதுமே சித்தாரா அவரோட கழுத்தை பிடிச்சு அவரை அந்தரத்துல தூக்கினாங்க. அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை விட்டுருங்க. இப்படி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? ஒரு பொம்பளை இறந்துக்கிட்டு நீங்க என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அதை சொல்லு. உனக்கு இனிமே மரியாதையே கிடையாது. எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பிரியாணி தானே இது. இப்போ மறுபடியும் அதே பிரியாணியை எங்களுக்கு கொடுக்குறியா? வெறும் சூடு மட்டும் வச்சு கொண்டு வந்திருக்கல. அந்த ஆளை விட்டுடு. அவருக்கு ஒரு ஸ்வீட் கடை வேற இருக்குல்ல, அங்க போவோம். ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அதுக்கான தண்டனைய தூம்பூர் மொத்தமும் அனுபவிக்கட்டும். தாராவும் சித்தாராவும் அந்த சமயக்காரரோட ஸ்வீட் கடைக்கு போயிட்டாங்க. அப்பதான் காந்தாரா அதே ஸ்வீட் கடைக்கு வந்து சேர்ந்தாங்க.
தாரா அப்புறம் சித்தாரா கிட்ட சொன்னாங்க, என்ன எனக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? தாராவும் சித்தாராவும் காந்தாராவை பார்த்ததுமே பயந்துட்டாங்க. எங்களுக்கு தெரியும் நீ நிச்சயமா எங்களை பின்தொடர்ந்து வருவேன்னு, அதனால நாங்க உனக்காக ஒரு பரிசை காட்டுல வச்சிருக்கோம், எங்க கூட வா. நீங்க சும்மா சொல்றதெல்லாம் நான் என்னைக்கும் நம்ப மாட்டேன், அதுக்காக நான் உங்களை பார்த்து பயப்படவும் மாட்டேன். வாங்க, அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் பார்க்கறேன். தாராவும் சித்தாராவும் காந்தாராவை கூட்டிக்கிட்டு தூம்பூரோட காட்டுக்கு வந்தாங்க. அந்த இடத்துல 5 பானைங்க மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு காந்தாவுக்கு பயங்கர குழப்பமாயிடுச்சு. அப்புறம் சொன்னாங்க, பானைகளா? ஆமா, இந்த பானைங்கெல்லாம் எப்படி இங்க வந்தது? அப்புறம் என்ன பத்தின உண்மைகளை உங்களுக்கு யார் சொன்னது? எந்த குருகுலத்துல இந்த சக்தி எல்லாம் நீ அடைஞ்சியோ, நாங்களும் அந்த குருகுலத்தை சேர்ந்த சிஷ்யர்கள் தான். அப்புறம் வித்தியாசம் என்னன்னா, எங்களோட சக்திகள் எப்பவும் எங்க கிட்டயே இருக்கும். அப்புறம் இந்த பானைகள்ல ஒரு பானையை உடைச்சா கூட போதும், உன்னோட சக்தி உன்னை விட்டு போயிடும். வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. உங்க விருப்பம் மாதிரி நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. தயவு செஞ்சு இந்த பானைகளை உடைச்சிடாதீங்க. அந்த பானைகளை உடைச்சிட்டா காந்தாராவோட சக்திகள் போயிடும். அதனால அவங்க தாரா சித்தாரா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. அதனால தாராவும் சித்தாராவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி போட அருவால இப்ப வழிக்கு வந்தியா? அதுக்கு அதான் சொல்றேன், உன்னோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு சங்கிராம விட்டு போயிடு. எங்கேருந்து வந்தியோ அங்கேயே திரும்பி போயிடு. தாராவும் சித்தாராவும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த இடத்துக்கு சங்கிராம்பூரோட ராஜா தன்னோட படைகள் அப்புறம் மந்திரியை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அப்படியா? அப்படின்னா இந்த பானை தான் தாரா சித்தாராவோட சக்திக்கு காரணமா? மந்திரி, லக்கனோட சேர்ந்துக்கிட்டு இந்த பானை எல்லாத்தையும் உடைச்சிடு. பானையை நான் தான் உடைப்பேன். லக்கனும் சேனாதிபதியும் மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த பானைகளை உடைக்கத்தான் போனாங்க. காந்தா கத்திக்கிட்டே அவங்கள தடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. மகாராஜா, வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க, இந்த பானையை உடைச்சிடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடும். காந்தாரா டக்குன்னு ஒரே நொடியில அந்த பானைகள் கிட்ட போனாங்க. வேண்டாம், நிறுத்துங்க, தயவு செஞ்சு அந்த பானைகளை உடைச்சிடாதீங்க, நானே உங்களுக்கு உண்மையை சொல்றேன். தாரா சித்தாரா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து காந்தாரா சொல்றத கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் காந்தாரா சொன்னாங்க, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்ப நான் சின்ன பொண்ணா இருந்தேன். குருகுலத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான். இங்க பாரு பாலிகா, நீ இன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஓ, நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன். எந்த சக்தி உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டியோ அந்த சக்திகள் அந்த பானையில இருந்தபடி தான் நீ வாழ்நாள் முழுக்க வாழ்வ. வேண்டாம் வேண்டாம் மகாராஜா, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த சாபம் உடையணும்னா நீ பலசாலியாவே இருக்கணும். சரி, குருகுலத்துல அப்படி என்னதான் தப்பு செஞ்ச? நீ சாபத்தை வாங்கிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு செஞ்ச? அந்த விஷயத்தை எங்ககிட்டயும் சொல்லு. அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்தது? எல்லாரும் காந்தாரா கிட்ட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த காடு மொத்தமும் அமைதியா இருந்தது. தாரா அப்புறம் சித்தாராவோட சங்கிராம்பூரோட ராஜா அப்புறம் அவருடைய மொத்த படைகளும் அந்த சமயத்துல காந்தாராவோட கதையை கேட்டுட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட என்னுடைய கதைகள் மொத்தத்தையும் சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் என் கூட அதே குருகுலத்துக்கு வந்தாகணும். அங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். நாளைக்கு காலையில சரியா 7 மணிக்கு சங்கிராம்பூர் கிராமத்தோட எல்லையில பாருங்க. வேற எங்கேயும் போகிறதுக்கு எங்க கிட்ட நேரம் கிடையாது. அப்புறம் நாங்க எதுக்காக உன் பேச்ச நம்பணும்? குருகுலத்தோட தர்மத்தை பாதுகாக்க முடியாதவங்க அவங்க யாருக்குமே உண்மையா இருக்க முடியாது. இத சொன்னதுமே சித்தாரா தன்னோட உருவத்தை பெருசாக்கினாங்க. காந்தாராவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் சித்தாரா என்ன ஏதுன்னு கூட கொஞ்சம் பார்க்கல. அப்புறம் பானைகள் எல்லாத்தையும் ஒரு கம்பால் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இல்ல, எதுக்காக நீ இப்படி செஞ்ச? காந்தாராவோட கண்கள்ல கண்ணீர் தழும்ப ஆரம்பிச்சது. அப்புறம் காந்தாரா அங்கிருந்து அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடினாங்க. பெருசா வந்துட்டா நம்மள பழி வாங்கறதுக்கு. இப்ப அவளுக்கே வச்சோல்ல ஆப்பு. நீ ரொம்ப சரியா சொன்ன.
இனிமே சங்கிராம்பூர் கிராமத்தோட பேரு காந்தாராவோட காதுல பட்டாலே பயந்து போய் நடுநடுங்க ஆரம்பிச்சுடுவா. இனிமே நாம சங்கிராம்புரத்துல நம்ம ராஜ்யத்தை பண்ணுவோம். நம்ம ஆட்டத்தாங்க ஆரம்பிப்போம். ஜனங்களை நாம பழி தீர்த்துப்போம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் தாரா சித்தாராவை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சக்திசாலியான பானைகள் எல்லாம் உடையப்பட்டிருந்தது. சங்கிராம்பூரை சேர்ந்த ராஜாவும் அந்த சமயம் எதுவுமே பண்ண முடியல. லக்கன் அப்புறம் கிராமத்தை சேர்ந்த சில பேர் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள காந்தாராவை தேடி போனாங்க. காந்தாரா பாட்டி, பாட்டி நீங்க எங்க இருக்கீங்க? பாட்டி, இப்போ எங்கள் கிராமத்து ஆளுங்களை யார் பார்த்துக்குவாங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? இதே மாதிரி தான் லக்கனும் கிராமத்து ஜனங்களும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போவாங்க. அப்புறம் காந்தாராவை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா காந்தாராவை பத்தி எந்த ஒரு பேரும் இல்ல, அடையாளமும் காணோம். இன்னொரு பக்கம் தாராவும் சித்தாராவும் சங்கிராம்பூரை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆமா, என்ன சித்தாரா, இந்த மீன்காரனை நாம என்ன பண்றது? என்ன பண்ணணும்? நீ அந்த மீனுங்க துடிக்கிறத பாத்திருக்கியா? தண்ணீரை விட்டு மீன்கள் வெளியே வந்ததும் அதுங்க வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்குங்க. நாங்க உனக்கு அதை விட பெரிய வலியை கொடுக்க போறோம். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இன்னைக்கு வெறும் காளா மீனை மட்டும்தான் வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே அந்த மாதிரி தப்பை நான் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதை நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அந்த கடைக்காரர் சொன்னது எதையுமே கேட்காம தாரா அந்த தரையில ஓங்கி தன்னோட காலால அடிச்சா. மார்க்கெட்ல இருந்த கடைக்காரங்க எல்லாம் அவங்கவுங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, ஓடுங்க எல்லாரும், அவங்க கடையை மூடிட்டு ஓடிடுங்க. கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. பாத்தியா என்னுடைய அற்புதத்தை? இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்குறியா? இல்லை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ மீன் வேணுமோ அதை நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நான் உடனே போயிட்டு உடனே திரும்பி வரேன். நீங்கள் கண் நிமிக்கிறதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுவேன். சரி வா, இவனோட வேலை இதோட முடிஞ்சது. இதே மாதிரி தான் சங்கிராம்பூர்ல தாரா அப்புறம் சித்தாராவும் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கிராம்பூரை சேர்ந்த கிராமத்து வாசிங்க எல்லாம் ரொம்பவே பயந்து போய் அரண்மனை தர்பாருக்கு போனாங்க. அப்புறம் தங்களோட கவலைய அந்த ராஜ தர்பார்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. மகாராஜா, இந்த கிராமத்தை காப்பாத்துங்க, சங்கிராம்பூரை காப்பாத்துங்க. அந்த 2 கிழவிங்களும் மொத்த சங்கிராம்பூரையும் அழிச்சிடுவாங்க போல இருக்கு. அட லக்கன், உனக்கு என்ன ஆச்சு? எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு. உன்னோட வியாபாரமும் ரொம்ப நல்லா சூப்பராக போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ எதுக்கு கவலையாக இருக்க? தாராவும் சித்தாராவும் மொத்த கிராமத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. யாராலையும் அவங்கள தடுக்கவே முடியல. எல்லா இடங்கள்லையும் அவங்க கலவரம் பண்ணுறாங்க. ராஜா எல்லாருடைய பேச்சையும் கேட்டுட்டு எச்சரிக்கையானாரு. அப்புறம் அவரு ரொம்ப சரளமா என்ன சொன்னார்னா, எனக்கு நீங்கள் சொல்கிற எல்லாமே நல்லா புரியுது. ஆனால் நம்ம சங்கிராம்பூரில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கிராமத்தில் எப்போல்லாம் பிரச்சனைகள் வருதோ தாராவும் சித்தாராவும் நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்காங்க. அப்போ நம்மளால் எப்படி அவங்கள விரட்ட முடியும்? அதனால் அவங்க பண்ணுற தொல்லையெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ராஜா தன்னோட விஷயங்களை பிரஜைங்களுக்கு முன்னாடி முன் வச்சாரு. அப்போதான் அங்கே சேனாதிபதி என்ன சொன்னாருன்னா, மகாராஜா, மகாராஜா, நம்மளோட கிராமத்தில் தூம்பூரோட ராஜா மறுபடியும் தாக்க வந்துட்டாரு. அதுவும் அவர் வரும்போது ஒரு பெரிய பயங்கரமான பொருளை எடுத்துக்கிட்டு வந்து தாக்க வந்திருக்காரு. அதை யாராலையும் உடைக்க முடியலை. வீரர்களே தயாராகுங்க. நம்ம அவர்கிட்ட தோல்வியை ஒத்துக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த தூம்பூர் மகாராஜாவை தூள் தூளாக்கணும். ராஜா தன்னுடைய மொத்த படைகளோட யுத்த பூமிக்கு போனாரு. யுத்த பூமிக்கு எல்லாரும் வந்து சேர்ந்ததும் அங்க இருந்த நிலவரத்தை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சிங்கம் தோத்துடுச்சுன்னு யார் சொன்னது? சிங்கம் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சா அது எப்பவும் அதோட வெற்றிக்காக தான் இருக்கும். அப்போ தான் அது சிந்தாமல் செதறாமல் வெற்றி அடைய முடியும். ஆனால் நீ ஒரு ஏமாத்துக்காரன். நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்காது. இப்படி சொன்னதுமே அங்க ஒரு பயங்கரமான ஒருத்தி ஒரு பேய் உருவத்துல இருந்தா. எல்லாரும் முன்னாடியும் வந்து நின்னா. அவளை பார்த்துட்டு சங்கிராம்பூரோட ராஜா ரொம்ப பயந்துட்டாரு. பகுனி பாதே பகட போல் ஸ்வாஹா. அந்த சோம்லதா அந்த மந்திரத்தை சொன்ன உடனே சங்கிராம்பூர் முழுக்க தீ பரவுச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்பதான் சங்கிராம்பூரோட ராஜா சொன்னாரு, இங்கே என்ன நடக்குது? எனக்கு எந்த விஷயமும் புரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனையான நேரத்தில் தாராவும் சித்தாராவும் எங்க? இந்த நேரத்தில் அவங்க கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். அவங்கள கூப்பிடுங்க. ஆமா, நீ அந்த வேலைக்காகாத கிழவிங்களை பத்தியா பேசுற? அவங்கள நான் ஏற்கனவே கைது பண்ணி வச்சிருக்கேன். அங்க பாரு. சங்கிராம்பூரோட ராஜா அதிர்ந்து போனாரு.
அவர் பார்த்தாரு சோம்லதா தாராவையும் சித்தாராவையும் மாய கயரால மரத்துல கட்டி போட்டு வச்சிருந்தா. அது சரி, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? உன்னால எப்படி தாராவையும் சித்தாராவையும் கைது பண்ண முடிஞ்சுது? சரி, நீ யாரு? உன்னோட ரகசியம் தான் என்ன? உனக்கு எங்க கிட்ட இருந்து என்ன வேணும்? அப்படி உனக்கு இந்த சங்கராம்பூரோட நலன் தான் முக்கியம்னா இன்னும் உனக்கு நான் 10 நாள் டைம் தரேன். ஒருவேளை நீ உன்னுடைய பிரஜைகளோட இந்த ராஜ்யத்தை விட்டு போகலனா அப்புறம் நான் உன்னை உன் பாட்டி கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன். நீ யாரு? எதுக்காக எங்களை இப்படி பழி வாங்கிட்டு இருக்க? நான் உன்னை மண்ணோட மண்ணாக்கிடுவேன். லக்கன் இப்படி சொன்ன உடனே சோம்லதா தன்னோட சக்தி மூலமா லக்கனை காத்துல பறக்க விட்டா. லக்கன் அந்த ரத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். என்னை விடு, என்னை போக விடு, விடு, போக விடு, என்னை போக விடு, என்னை மன்னிச்சிடு. இது வரைக்கும் இந்த சோம்லதாவை தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறந்ததே இல்ல. பாத்தீங்களா சங்கராம்பூர் ஜனங்களே, இதுதான் உங்களோட உண்மையான நிலைமை. உங்களோட விதியும் இதுவாக தான் இருக்கும். நான் இப்போவும் உங்களை பாவம் பார்த்து விட்டுட்டு போகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பவும் கண்டிப்பாக வருவேன். அடுத்த தடவை மொத்த சங்கராம்பூரையும் அபகரிச்சுட்டு தான் போவேன். தாராவையும் சித்தாராவையும் அதே நிலைமையில விட்டுட்டு அப்புறம் கடைசி எச்சரிக்கையை விடுத்துட்டு தூம்போரோட ராஜா அப்புறம் சோம்லதா அங்கேருந்து போயிட்டாங்க. நம்ம கிராமத்துக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? என்னால் எதுவுமே பண்ண முடியலையே. இது ரொம்பவே கவலைப்பட வேண்டிய விஷயம் மகாராஜா. தாராவும் சித்தாராவும் இந்த அளவுக்கு பயந்து நம்ம முதல் முறையாக பார்த்துருக்கோம். நம்ம இப்போவே போய் அவங்கள பார்த்தாகணும். நம்ம தாரா கிட்டேயும் சித்தாரா கிட்டேயும் பேசி ஆகணும். ராஜா தாராவோட வீட்டுக்கு போனாரு. ராஜா அவங்க 2 பேரையும் இந்த அளவுக்கு பயந்தபடி முதல் தடவையா பாக்குறாரு. உங்கள் 2 பேருக்கும் இந்த நிலைமை எப்படி வந்துச்சு? உங்களோட சக்திகள் எல்லாம் எங்கே போச்சு? சோம்லதா உங்களை எப்படி கைது பண்ணி வச்சிருந்தாங்க? நீங்கள் 2 பேரும் எப்படி இவ்வளோ பலவீனமா? நீங்கள் சொல்லுங்க. அந்த சோம்லதா கிட்ட எங்களை விட பல மடங்கு சக்தி இருக்கு. அவ ஒன்றும் சாதாரண மனுஷி கிடையாது, ஒரு பயங்கரமான தாந்திரிகையும் கூட. சோம்லதாவுக்கு முன்னாடி பெரிய சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட சக்திகள் மொத்தமும் சோம்லதா கிட்ட போய் சேர்ந்துடும். எனக்கு எதுவும் புரியல. நீங்க 2 பேரும் அப்படி என்னதான் சொல்ல வரீங்க? அது என்னன்னா, சோம்லதா அவளுக்கு எதிரா நிக்கிற எதிரிங்களோட சக்தி எல்லாத்தையும் இழுத்துடுவா. அப்புறம் அவ 2 மடங்கு சக்தியை கொண்டவளாயிடுறா. உங்க 2 பேரோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த ராஜ்யத்தை விட்டு போறதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. தாராவும் சித்தாராவும் பயந்து போயிருக்கிறத பார்த்துட்டு ராஜா தன்னோட மந்திரி கிட்ட சொன்னாரு, நம்ம காந்தாராவை தேடியே ஆகணும். தூம்பூர் கிட்ட இருந்து நம்மளை காந்தாராவில் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனால் மகாராஜா, காந்தாராவோட மொத்த சக்திகளும் அழிஞ்சு போயிடுச்சே. இப்போ நம்ம அவங்களுக்கு எப்படி சக்திகளை கொடுக்கறது? அதுக்கான வழியை நம்ம காட்டுக்குள்ளே போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். எந்த இடத்துல காந்தாரா தொலைஞ்சு போனாங்களோ அந்த இடத்துல. ராஜாவும் மந்திரியும் சில காவலாளிகளை கூட்டிக்கிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள காந்தாராவை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. காந்தாரா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கோம். நீங்கள் திரும்பவும் வந்துடுங்க. அவங்கள பின்தொடர்ந்தபடி தாராவும் சித்தாராவும் அங்க வந்துட்டாங்க. அப்புறம் ராஜா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, காந்தாரா இந்த காட்டுல கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நம்மளால மட்டும் அந்த சோம்லதாவை எதிர்க்க முடியாது. நமக்கு காந்தாரா கண்டிப்பா வேணும். ஆனால் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நாட்கள் இல்லை. நாம் வெறும் 8 நாளுக்குள்ள காந்தாராவை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா தூம்பூரோட மகாராஜா நம்மளோட ராஜ்யத்தை மொத்தமாக ஆக்கிரமிச்சிருவாரு. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க நாளைக்கே குருகுலம் போறோம். தாரா, சித்தாரா அப்புறம் ராஜா 3 பேரும் மறுநாளே குருகுலத்தை நோக்கி போனாங்க. நீங்க எல்லாரும் இந்த குருகுலத்துல என்ன பண்றீங்க? கடைசியில நீங்க எல்லாரும் என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கறீங்க? நம்மளோட கிராமம் சங்கராம்பூர் ஆபத்தில் இருக்கு. நான் ஒரு பாவப்பட்ட ராஜாவா மாறி உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கேன். ஒருவேளை என்கிட்ட என்னோட சக்திகள் மட்டும் இருந்திருந்தா, ஒருவேளை குருஜி என்ன, நாங்க உனக்கு உன்னோட சக்திகளை திரும்ப பெற உதவி செய்யறோம். நீயே சொல்லு, எங்க கிட்ட சொல்லு, உனக்கு நாங்க எப்படி உதவி பண்றது? சபிக்கப்பட்ட இந்த காந்தாராவால தான் எல்லாமே நடக்குது. எது எப்படியோ நமக்கு இப்ப காந்தாரா தேவை. அவளுக்கு அவளோட சக்தியை மறுபடியும் கொடுத்து சோம்லதாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவோம். காந்தாரா அவங்கள கூட்டிக்கிட்டு குருகுலத்துக்கிட்ட போனாங்க. ராஜா அங்க இருந்து சங்கராம்புரம் நோக்கி போயிட்டாரு. காந்தாராவை வெளியே விட்டுட்டு தாராவும் சித்தாராவும் குருகுலத்துக்கிட்ட போனாங்க.
நீங்க போன எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. அதாவது காந்தாரா தன்னோட சக்தி அடையறதுக்காக குருகுலத்துக்கு போயிட்டாங்க. காந்தாராவால ஆசிரமத்துக்குள்ள போக முடியல. தாராவும் சித்தாராவும் விஸ்வகுருவோட ஆசிரமத்துக்கு போனாங்க. விஸ்வகுரு அந்த சமயம் தியானத்துல இருந்தாரு. தாராவும் சித்தாராவும் எதை பத்தியும் யோசிக்காம அவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட, இப்போவாவது எழுந்துருங்களேன், நாங்க உங்களை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கோம். அப்புறம் உங்களுக்கு எங்க கடமை ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்கு இப்போ நேரம் வந்துடுச்சு. விஸ்வகுரு தாரா அப்புறம் சித்தாராவோட பேச்சை கேட்ட உடனே அவர் பயந்து போய் எழுந்து நின்னாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் எப்பவும் இங்க வரமாட்டீங்கல்ல, இப்ப எப்படி இங்க வந்தீங்க? அட, உங்களுக்கு எங்களை பத்தி நல்ல ஞாபகம் இருக்கே, நல்லதா போச்சு, விடுங்க. என் மேல தயவு காட்டுங்க, அப்புறம் இங்க இருந்து போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. அப்படி நாங்க 2 பேரும் இங்க இருந்து போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க காந்தாராவை சாபத்துல இருந்து முக்தி அடைய செய்யணும். அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அது நம்ம குருகுலத்தோட நீதியை மீறுற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கேன், ஜல அமிர்த உதவி. ஜல அமிர்தத்தை நான் தான் காந்தாரா கிட்ட இருந்து உங்களுக்கு திரும்பி வாங்கி கொடுத்தேன். ஜல அமிர்தன்ற பேரை கேட்டதும் தாராவுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் சொன்னாங்க, அப்படின்னா ஜல அமிர்தத்தை குருகுலத்துல இருந்து திருடினது காந்தாராவா? தாரா, சித்தாரா, காந்தாரா அப்புறம் சோம்லதா குருகுலத்துல இருந்தபோது காந்தாரா வயசுல பெரியவங்களாவும் துணிச்சலானவங்களும் கூட. அப்பதான் விஸ்வகுரு சொன்னாரு, இந்த குருகுலத்தை ஆரம்பிச்சு நமக்கு 100 வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இந்த நல்ல நாளை கொண்டாடுறதுக்காக தான் நான் உங்களையும் இங்க வர சொல்லியிருக்கேன். ஆனா உங்களை பார்த்தா 100 வயசு மாதிரி எங்களுக்கு தெரியலையே. நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. இனிமே யாராவது குருகுலத்தையோ இல்ல விஸ்வகுருவையோ ஏதாவது சொன்னீங்கன்னா நானே அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். அப்பதான் விஸ்வகுரு ஜல அமிர்தத்தை பத்தி சொன்னாரு. இந்த குருகுலத்துல இருக்கிற எந்த ஒரு பொண்ணு எல்லாரை விட நல்லவளா குணமுள்ளவளா இருக்காளோ நான் அவளுக்கே அந்த ஜல அமிர்தத்தை தருவேன். இந்த ஜல அமிர்தம் எனக்கு தான் கிடைக்கும். பெருசா வந்துட்டா ஜல அமிர்தம் இவளுக்கு வேணுமா? என்னை விட துணிச்சலானவங்க பலசாலியானவங்க இங்க யாருமே கிடையாது. இந்த ஜல அமிர்தத்தை நான் தான் அடைய போறேன். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இதை நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். இந்த குருகுலத்துல ரொம்ப வருஷமா இருக்கேன். இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஜல அமிர்தத்தை எப்படி இங்க இருந்து கொண்டு போவாங்க, அதையும் எப்படின்னு நான் பார்த்துடுறேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சோம்லதா ஜல அமிர்தத்தை திருடுறதுக்காக விஸ்வகுருவோட அறைக்குள்ள போனாங்க. அப்புறம் அவங்கள பின்தொடர்ந்து காந்தாராவும் போனாங்க. ஜல அமிர்தம் விஸ்வகுருவோட அறையில சக்தியால கைது செய்யப்பட்டிருந்தது. சோம்லதா தன்னுடைய சக்தியால அந்த கட்டை உடைச்சு ஜல அமிர்தத்தை குடிக்க ஆரம்பிச்சாங்க. சோம்லதா அந்த ஜல அமிர்தத்தை குடிக்க ஆரம்பிச்ச உடனே குருகுலத்தோட பூமி அசைய ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு சோம்லதா அங்கிருந்து ஓடிட்டாங்க. அப்புறம் காந்தாரா அந்த ஜல அமிர்தத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அத விஸ்வகுரு பார்த்துட்டாரு. பாவம், நீ பாவத்தை பண்ணிட்ட, பெரிய பாவத்தை பண்ணிட்ட. இன்னையிலிருந்து நீ இந்த குருகுலத்துல இருக்கிற மிகவும் சாபம் பெற்ற பெண்ணா மாறிட்ட. இனிமே உன்னோட மொத்த சக்திகளும் இந்த பானையில தான் கைதாகி இருக்கும். உன்னோட பாவத்துக்கான பிராயச்சித்தம் பண்ற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல, ஆர்வத்துல இந்த ஜல அமிர்தத்தை நான் குடிச்சிட்டேன். இங்க இருந்து போயிடு, போயிடு. இனிமே எப்பவும் இந்த குருகுலத்தை பக்கம் திரும்பி பார்க்காத. காந்தாரா கிட்ட இருந்து சித்தாரா ஜலமிரதத்தை வாங்கி விஸ்வகுரு கிட்ட கொடுத்துட்டாங்க. விஸ்வகுரு கிட்ட சாபத்தை வாங்கிக்கிட்டு காந்தாரா குருகுலத்தை தியாகம் பண்ணாங்க. அப்புறம் வேற இடத்துக்கு போய் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா குருஜி, இதுக்குன்னு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? அதான் காந்தாராவோட சக்தியை திரும்ப கொண்டு வர. அப்புறம் எங்க நிலைமை ரொம்ப மோசமா ஆயிடும். அப்படி என்ன பிரச்சனை தான் தாராவுக்கும் சித்தாராவுக்கும் வந்திருக்குன்னு தெரியலையே. சரி, விஷயம் என்ன? நீங்க எதுக்காக கவலையா இருக்கீங்க? அப்பதான் தாராவும் சித்தாராவும் அவங்களோட விஷயம் எல்லாத்தையும் விஸ்வகுரு கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்ன நீ? சோம்லதாவா? உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சோம்லதா இந்த குருகுலத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருந்தா. ஆனா அவளோட அகங்கார காரணத்தால நான் அவளை குருகுலத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. அவளுக்கு அவளோட சக்தி மேல ரொம்ப அகங்காரம் வந்துடுச்சு. மற்றவங்களோட சக்தியை அவளுக்குள்ள பறிச்சுக்க ஆரம்பிச்சா. அதனாலதான் நீங்க இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். காந்தாரா அவளோட சாபத்திலிருந்து முக்தி அடையறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
குருகுலத்துக்கு வெளியே ஒரு சக்திசாலியான பனைமரம் ஒன்று இருக்கு. அதோட உயரம் 200 அடி. நீங்க அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பானையை கொண்டு வரணும். அதை எடுக்கிறது சாதாரண காரியம் இல்லை. அப்புறம் அந்த மண் பானையை உடைச்சு அதுல இருக்கிற தண்ணியை காந்தாராவை குடிக்க வைக்கணும். அப்போதான் காந்தாராவோட சக்திகள் திரும்பவும் வரும். தாராவும் சித்தாராவும் சத்தியத்தையும் ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் காந்தாராவோட சக்தியை கொண்டு வர அவங்க அந்த பனை மரத்துக்கிட்ட போனாங்க. இவ்வளவுதான் விஷயமா? சித்தாரா தன்னோட உருவத்தை ரொம்ப பெருசாக்கிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பனை மரத்துல இருக்கிற பானையை எடுத்து தரையில வச்சாங்க. அந்த பானை வைரத்தாலையும் வைடூரியத்தாலையும் நிறைஞ்சு இருந்தது. நாம இந்த மாய பானைய உடைச்சாகணும். இதுல தெரிகிற வைர வைடூரியங்கள் எல்லாம் பேராசைக்கு அறிகுறி. நாம இத உடைச்சாகணும். இப்ப பாரு என்னுடைய அற்புதத்தை. தாரா தன்னோட கனமான கையால அந்த பானைய உடைச்சாங்க. பூமியெல்லாம் அதிர ஆரம்பிச்சது. ஆகாயத்துல பறவைங்கெல்லாம் இங்க அங்கன்னு பறக்க ஆரம்பிச்சது. அப்ப சித்தாரா அந்த மாய பானையில இருந்து ஒரு குடுவை ஜலத்தை எடுத்தாங்க. இத சீக்கிரமா கொண்டு போய் காந்தாராவை குடிக்க வைக்கணும். சீக்கிரமா போலாம். தாராவும் சித்தாராவும் போய் காந்தாராவுக்கு மாய பானையோட ஜலத்தை கொடுத்தாங்க. அதனால காந்தாராவோட சாபங்கள் அத்தனையும் தீர்ந்து போயிடுச்சு. அப்ப அவங்க கிட்ட விஸ்வகுரு சொன்னாரு, நீங்க எல்லாரும் உங்களோட லட்சியத்தை நிறைவேற்றுங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க. அந்த சோம்லதாவை நான் நிச்சயம் பழி வாங்குவேன். இந்த குருகுலத்தோட உண்மையான மாணவி யாருன்னு நான் காட்டுறேன். சரி சரி, பேசுனதெல்லாம் போதும். நாம போய் அந்த சோம்லதாவை பழி வாங்கணும். சீக்கிரமா வா. உன்னுடைய வேகமான நடையில எங்களையும் கூட்டிக்கிட்டு போ. காந்தாரா, தாரா அப்புறம் சித்தாரா கூட சங்கராம்பூர் கிராமத்துக்கு போயிட்டாங்க. அங்க ராஜாவும் பிரஜைகளும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு ராஜா அவங்க கிட்ட சொன்னாரு, முழுசா 10 நாள் கடந்துடுச்சு. காலையில விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. பாதிக்கும் அதிகமான கிராம மக்கள் நம்மளோட சங்கராம்பூரை விட்டுட்டு வெளியவே போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் தூம்பூரோட ராஜா சோம்லதாவை கூட்டிக்கிட்டு இங்கே வந்துடுவாரு. அப்புறம் நம்ம மொத்த ராஜ்யத்தையும் அபகரிச்சிடுவாரு. பொழுது விடிய இருந்தது. தூம்பூரோட ராஜா அப்புறம் சோம்லதா அந்த இடத்துக்கு அவங்க படைகளோட வந்து சேர்ந்தாங்க. போன தடவை அடி வாங்கினது உங்களுக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு. ஆனா இந்த முறை நான் உங்களை சும்மா விட போறதில்ல. அச்சச்சோ, நாங்க பயந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்தியா நான் எப்படி நடுங்குறேன். பொண்ணு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நீ எங்களை ஏமாத்தி கைது பண்ணிட்ட. தாராவும் சித்தாராவும் நகர்ந்த உடனே சோம்லதாவோட பார்வை காந்தாரா மேல பட்டுச்சு. அப்ப சோம்லதா என்ன சொன்னான்னா, அது சரி, அதனால தான் இவ்வளவு தைரியமா நீங்களாம் பேசுறீங்களா? உங்ககிட்ட குருகுலத்தோட திருடி நிக்கிறாளா? அப்புறம் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். அன்னைக்கு ராத்திரி நீ விஸ்வகுருவோட அறையில ஜல அமிர்தத்தை திருடின. உன்னை பிடிக்கணும்னு நினைச்ச எனக்கு சாபம் கிடைச்சிருச்சு. இதுதான் உண்மையா? நீ எதுக்கு எங்க கிட்ட சொல்லவே இல்ல? கடைசியில உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. அப்ப இந்தாங்க. இப்படி சொல்லிட்டு சோம்லதா தாரா அப்புறம் சித்தாரா பக்கம் ஒரு பெரிய யுத்த ரதத்தை தூக்கி வீசினா. காந்தாரா வேகமா போய் அந்த ரதத்தை தடுத்தாங்க. அத பார்த்ததும் எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. அது சரி, இப்போ உன்கிட்ட மாய சக்திகளும் இருக்கா? பனை மரத்துல இருந்த அந்த பானைய கடைசியில நீங்க எடுத்துட்டீங்களா? சோம்லதா இப்படி சொன்ன உடனே சோம்லதா தன்னோட மந்திரத்தை சொன்னா. பாகுனி பாபே பகடு போல் ஸ்வாஹா. சோம்லதா இந்த மந்திரத்தை சொன்ன உடனே நாலாபுறமும் இருண்டு போச்சு. அப்புறம் சோம்லதாவோட சக்தியால தாரா, சித்தாரா அப்புறம் காந்தாரா காத்துல பறந்தாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த கலை குருகுலத்துல இருக்கிற விஸ்வகுருக்கு மட்டும் தானே தெரியும். காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுல விஸ்வகுருவும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். காத்துல பறந்தபடியே காந்தாரா தன்னோட சக்திகளை பயன்படுத்தினாங்க. சோம்லதா மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி வீசினாங்க. அத ஒரே நிமிஷத்துல சோம்லதா உடைச்சிட்டா. தாரா, சித்தாரா அப்புறம் காந்தாரா
தலை சுத்தி கீழே தரையில விழுந்தாங்க. நான் இப்பவும் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், தோல்விய ஒத்துக்கங்க, நான் சொல்றத ஏத்துக்கங்க. சோம்லதா இப்படி சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு மாய கயிறால மரத்துல கட்டி போட்டுட்டா. சங்கராம்பூர் வாசிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் கவலை ஆயிட்டாங்க. அப்ப அந்த ஊர் ராஜா சொன்னாரு, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன், எங்களை விட்டுடுங்க. நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். என்னை விட பலசாலி யாருமே கிடையாது. பாத்தீங்களா, உங்க எல்லாரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட பாத்தீங்களா? அந்த குருகுலத்துல என்ன நீங்க அவமானப்படுத்துறீங்க இல்லையா? இப்போ உங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்ப இந்த மரத்தை நான் என்னுடைய மாய சக்திகளால மறைய செஞ்சிடுவேன். நீங்க எல்லாரும் ஒரு பானையில கைதாக போறீங்க. சோம்லதா அந்த மரத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு மந்திரத்தை சொல்லத்தான் போனா. அப்ப அந்த இடத்துக்கு விஸ்வகுரு வந்துட்டாரு. சோம்லதாவுக்கு முன்னாடி ஜல அமிர்தத்தை வச்சாரு. வேண்டாம் குருஜி, இந்த ஜல அமிர்தத்தை குடிச்சு எங்களை அழிச்சிடுவா. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்னோட பாவத்துக்கான பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. வேண்டாம். சோம்லதா அந்த ஜல அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக முன்னாடி வந்தபோது விஸ்வகுரு தன்னோட சக்திகளை பயன்படுத்தினாரு. அப்போ சமயம் அப்படியே நின்னுடுச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல அப்படியே நின்னாங்க. அந்த இடத்துல விஸ்வகுருவால மட்டும்தான் சமயத்தை கடக்க வைக்க முடியும். அவரு சோம்லதாவை தன்னோட சக்திகளால ஒரு பானையில கைது செஞ்சிட்டாரு. இனிமே நீ பண்ற அநியாயத்தெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இனிமே உன்னால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. விஸ்வகுரு சமயத்தை நிறுத்தி சோம்லதாவை தன்னுடைய மாய பானையில கைது செஞ்சாரு. அப்புறம் மறுபடியும் சமயத்தை ஓட விட்டாரு. குருஜி வேண்டாம். அட என்ன இது? சோம்லதா எங்க போனா? குருஜி, நீங்க என்ன பண்ணீங்க? இதெல்லாம் எப்படி நடந்தது? சோம்லதா என்னோட பொண்ணு தான். அவளோட சக்தி மேல அவளுக்கு இருந்த அகங்கார காரணத்தால நான் அவளை இந்த பானைக்குள்ள கைது பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த விஷயத்த குருகுலத்தில் இருக்கிற பவிஷ்யவாணி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி ஜல அமிர்தத்தை காந்தாரா கிடையாது, இந்த சோம்லதா தான் திருடி இருக்கா. ஆனா நான் தெரியாம காந்தாராவுக்கு சாபத்தை கொடுத்துட்டேன். சோம்லதாவை பானையில கைது செஞ்ச உடனே தாரா, சித்தாரா அப்புறம் காந்தாரா மாய கயிறுல இருந்து விடுபட்டாங்க. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது. உங்களோட பொண்ணுங்கிறதுனால தானே காந்தாராவுக்கு சாபம் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால குருகுலத்தோட பெருமையை நிலைநாட்ட முடியும். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச உடனே காந்தாரா என்ன சொன்னாங்கன்னா, குருஜி சோம்லதாவுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இப்ப நாம தூம்பூர் ராஜாவுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். அப்புறம் என்ன, தாரா, சித்தாரா அப்புறம் காந்தாராவும் சேர்ந்து அவங்களோட சக்திகளை காட்ட ஆரம்பிச்சாங்க. சித்தாரா தன்னோட உருவத்தை பெருசாக்கினாங்க. அப்புறம் வீரர்களை தன்னோட கைகளால தூக்கி கிராமத்துக்கு வெளியில வீசினாங்க. எங்களை விட்டுடுங்க, ஓடுங்க, எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க, பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் காந்தாரா தூம்பூர் ராஜாவை நாலாபுரமும் சுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால தூம்பூரோட ராஜா தலை சுத்தி தரையில போய் விழுந்தாரு. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் எப்பவும் சங்கராம்பூர் பக்கம் தலை வச்சு கூட படுக்கவே மாட்டேன். சங்கராம்பூரோட ராஜா மூவரையும் தாரா, சித்தாரா அப்புறம் காந்தாராவை பெருமைப்படுத்துறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. விஸ்வகுரு தன்னோட குருகுலத்துக்கு திரும்பி வந்துட்டாரு. இன்னைக்கு தாரா, சித்தாரா அப்புறம் காந்தாராவுக்காக நான் ரொம்ப சுவையான மீன்களை பண்ணி வச்சிருக்கேன். அதனால எல்லா கிராம மக்களும் இங்க வாங்க. அந்த மீன்களை நான் தான் சாப்பிடுவேன். பெருசா மீனை சாப்பிடறதுக்கு வந்துட்டா நான் உன்னை சாப்பிட விட மாட்டேன். தாராவும் சித்தாராவும் மீன்களை சாப்பிடறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் காந்தாரா சொன்னாங்க, இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல. இவங்க 2 பேரையும் அறிவாளி, புத்திசாலின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னும் குழந்தைங்களாவே இருக்கிறாங்க.